மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு நேற்று அதிகாலை தொடங்கி இரவு வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வருவதற்கு தாமதமானதால் போட்டியும் தாமதமாக காலை 9 மணிக்கு மேல் தொடங்கப்பட்டது. இந்த போட்டியில் 1000 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் இணையதளம் வழியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் காலதாமதம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்க்கப்படவில்லை. இதையடுத்து அவிழ்க்கப்படாத காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்று விழா குழுவினர் கூறினர். ஆனால் பரிசுகளை வழங்காமல் விழா குழுவினர் வாகனத்தில் பரிசுப் பொருட்களை ஏற்றிச் சென்றதால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் வாகனங்களில் ஏறி தங்களுக்கு தேவையான பரிசுப் பொருட்களை அள்ளிச் சென்றனர். மற்றொரு புறம் அதிகாலை முதல் இரவு வரை காத்திருந்து ஜல்லிக்கட்டு களம் கண்டு வெற்றி பெற்ற காளை உரிமையாளர்கள் பரிசுகள் வாங்குவதற்காக டோக்கன்களுடன் மகாலிங்க சுவாமி மடத்திற்கு வந்து பரிசுகளை கேட்டனர். ஆனால் விழா குழுவினர் பரிசுகள் தர மறுத்ததால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பரிசு பொருட்களின்றி ஏமாற்றத்துடன் காளை உரிமையாளர்கள் திரும்பிச் சென்றனர்.